श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। बृहदारण्यक उपनिषत् மூணாவது அத்தியாயத்தில் இரண்டாவது பிராமணம் ஆர்த்தபாக பிராமணத்தினை கடந்த சத்சங்கத்தில் அதுல இருக்கிற 13 மந்திரங்களும் ஆர்த்தபாகனு கேட்ட 5 கேள்விகளையும் கேட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டி அதுல 2-3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. மந்திரத்திலேயே நோட் பண்ண வேண்டிய ஒரு லைன் இருக்கு. அதனால 5 கேள்விகள் என்ன அப்படின்னு மட்டும் ஞாபகப்படுத்துறேன். முதல் கேள்வி கிரகங்கள் எத்தனை, அதி கிரகங்கள் எத்தனை கேட்டா. அப்புறம் 2வது கேள்வி அதெல்லாம் என்ன, நீங்க அது 2வதா எடுத்துக்கோங்க, எப்படி எடுத்துட்டாலும் மொத்தம் 5 கேள்விகள் முக்கியம். அதுக்கு யாக்ஞவல்கர் 8 சொல்லியிருக்காரு. அதுல நமக்கு புரிஞ்சது இந்திரியங்கள் கிரகங்கள், விஷயங்கள் அதி கிரகங்கள். இது ரெண்டுமே மிருத்யுக்கு சமம் அப்படின்னு விசாரணை பண்ணி பேசியிருக்கோம். அதுக்கு 2வது கேள்வி என்ன கேட்டாருன்னா, இந்த அதி கிரக ரூபமா இருக்கிற இந்த மிருத்யுன்னு இதுல தப்பிச்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? 3வது கேள்வியோ 2வது கேள்வியோ தேவைப்படாத, 2வது அவ வச்சுக்கோங்க. ஏதாவது வழி இருக்கா கேட்டா யாக்ஞவல்கர் இருக்குன்னு சொல்லி அதுக்கு நேரா சொல்லல. அக்னி எப்படி எல்லாத்தையும் சாப்பிடும், ஆனா அக்னிக்கு கூட ஒரு மிருத்யு இருக்க, ஜலம்னு சொல்லி அவ்வளவு அப்படிதான் சொன்னாரு. நம்மதான் சங்கரர் நம்ம இங்க உடனே ஞாபகப்படுத்தணும். இந்த போர்ஷன்ல உபனிஷத்து நேர பிரம்ம வித்யத்தனை அப்பட ஆத்மனை நிர்திஷ்டமா நிர்தாரணமா சொல்லல. ஏன்னா கேட்கிறவங்களை நிறைய கர்மகாண்டிகளா இருக்காங்க. கேள்விகள் அவங்களுடைய நோக்கம் எப்படியாவது இவர்னை கார்னர் பண்ணி பசுமாடு எடுத்துட்டு போகணும். அதுதான் இவங்களோட நோக்கம். சரி, ஆன்சர் என்னன்னா, ஞானத்தினால இந்த கிரக அதிகிரக ரூபத்துல இருக்கிற மிருத்யுனை தரணம் பண்ணலாம் அப்படின்னு. கிராக அதிகிராக மிருத்யு தரண உபாய ஞானம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி எடுத்துக்கணும். அதுதான் அவருடைய நோக்கம் கூட சொல்ல. ஆனா அதுக்கு மேல பப்ளிக் அங்க அது பப்ளிக் மீட்டிங், அதுல நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அடுத்த கேள்வி ஞானியோடைய மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டா, அங்க முக்கியமான ஒரு வரி அன்னைக்கே சொன்னோம். அத்தைவ புருஷஸ்ய பிராணஹ சமவனீயந்தே. அங்கே எல்லா பிராணங்களும் எல்லாம் அதோட போயிடுச்சு, அடங்கி போயிடுச்சு, விலீனம் ஆயிடுச்சு. எதுவுமே மித்தியம் இல்லை அப்படின்னா இங்க பிராணங்களை மட்டும் சொல்ற. நம்ம சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், அகங்காரம் சர்வம் அங்கே லயமாய் போய் அப்படின்னு சொல்லி
அந்த ஸோ வெஷ்டியா இருக்கிற இவனுடைய சர்வம் அவன் எல்லாமே இங்க டிசால்வ் ஆயிடுச்சு. அப்ப அங்க என்ன ஆச்சு, சில ஞானி அவன் இல்லை. யாரோ ஒருத்தர் மிச்சம் இருந்தாதானே அந்த அகங்காரம் ரெசிட்யூல் இருந்தாதான் அப்புறம் அது ஜீவனா கிளம்பணும். அதனால ஞானிக்கு நான் ஞானி அனுபவம் கூட இருக்காது. என்ன இருக்கு? ஞானந்தான் இருக்கு. என்ன இருக்கு? அகண்ட போதம், அது மட்டும்தான் இருக்கு. சரி, 4வது கேள்வி ஞானி இப்படி ஞானி இறந்து போனதுக்கு அப்புறம் இவனுக்கு ஜீவன் முக்தி வந்துச்சுன்னு சொல்றோம், விதய முக்தி வந்துச்சுன்னு சொல்றோம். இவன் விடாம இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இவரெல்லாம் விட்டியாச்சு, ஆனா இவன் விடாம ஒரு விஷயம் இருக்கா ஏதாவது கேட்டார். அங்க நாம ந ஜஹாதி, இவருடைய பேர் இவன் விடுறதில்லை. சரியா? சில பேருக்கு என்னோட பேரு எல்லாருக்கும் அப்புறம் தெரியுமோ இல்லையோ, நான் அவ்வளோ பெரிய கணக்காரம் பண்ணல, எதுவுமே பெரிய விஷயம் பண்ணல. எல்லாம் ஸ்கேமு அது இதெல்லாம் பண்ணிட்டேன். அதனால நான் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்டாச்சு கட்டி போட்டு வச்சுட்டேன். அது எப்படியோ கொஞ்ச நாளாவது நினச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு அக்கிரமம் பண்றவங்க கூட எல்லாரும் உயிரோடு இருக்கும்போது அது ரொம்ப அக்கிரமம். அப்படி ஒரு அம்மா பண்ண தெரியவா கட்டிட்டான். தெரியல, இப்ப அதெல்லாம் போயிருக்கும் நம்ம ஆதித்யநாத் வந்ததுக்கு அப்புறம். அப்புறம் 5வது கடைசி கேள்வி சரி, ஞானி விஷயம் முடிஞ்சு போச்சு, அதி கிரகம் அக்ஞானி விஷயம் என்ன ஆகும்? அக்ஞானி இறந்து போகும்போது என்ன ஆகும், இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அப்படின்னு கடந்த சத்சங்கத்துல நான் அதெல்லாம் விவரமா பேசியிருக்கேன். அதை சொல்லும் போது ஆர்த்தபாகன்னு சில விஷயங்கள் நிறைய சொல்றாரு. அதனால அந்த மந்திரம் பெருசா இருக்கு, 13வது மந்திரம். இதெல்லாம் இந்த இந்திரியம் அந்த தேவத்தை அது போகும், தேவத்தை போகும், இந்திரியம் எங்க போல அப்படின்னு எல்லாம் சொல்லி, ஸோ தேவதர்களுக்கு விட்டுட்டு கிளம்பி போனான்னு அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்திரியங்கள் நான் ஃபங்க்ஷனல் ஆயிடுச்சு. அப்புறம் பிசிக்கல் பாடி எனிஹோ அதையும் நான் ஃபங்க்ஷனல், பட் அதே பிசிக்கல் பாடி இப்போ உதவி பண்ணாது. ஆனா இந்திரியங்கள் அது இருக்கு, அதெல்லாம் அந்த இந்திரியங்கள். அப்புறம் சூக்ஷ்ம சரீரம் இருக்கு, பிராணங்கள் இருக்கு. அதனால அது இன்னொரு சரீரம் தேடி போனப்போ திரும்பி இந்திரியங்களுக்கு தெம்பு வரும், தேவதைகளும் பிளஸ் பண்ணுவாங்க. இங்க சங்கரர் ஒரு வார்த்தை சொல்றாரு, எப்படின்னா இந்த தேவதைகள் பிளஸ் பண்ணாத சப்போர்ட் பண்ணாத இந்திரியங்கள் எப்படின்னா நெஸ்த காத்ராதிபத்து, நெஸ்த காத்ராதிபத்து. இப்போ இந்த போன் இங்க இருக்கு, உயிர் இருக்கிற கான்சியஸ் பர்சன் சைத்தன்ய புருஷன் நான் அதை எடுத்துட்டு யூஸ் பண்ணாத. இங்க காத்திரம்னு அர்த்தம் பொருள்கள், பேனா இருக்காங்க, அது பாட்டுக்கு அது ஒன்றும் பண்ணாத, அது இந்த கையிலான எடுத்துட்டு யூஸ் பண்ணா தவிர. நெஸ்தன்னா ஞாசம், சும்மா வச்ச பொருட்கள் அது எது என்ன பண்ணும், ஏதாவது அங்க வச்சுட்டா அது பாட்டுக்கு அது இருந்துட்டே இருக்கும். இங்க இயற்கையினால போயிடும் கொஞ்சம் 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 கொஞ்சம். காற்று ஜலமும் இது தத்துவம் கிடையாது, கொஞ்சம் 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 சாப்பிடும். மலைன்னு கூட சாப்பிடும், அது ரொம்ப நிதானமா சாப்பிடும். மலை கூட போகும். மேபி ரொம்ப நாள் இந்த பூமி இருக்கிறது அந்த மலைகள் தான். நதிகளோட டைரக்ஷன் மாறி காணாம போயிடுச்சு, அந்த மலை எத்தனை நாளும் தெரியாது. சரி, அப்படின்னு சொல்லி சங்கரர் உதாரணம் கொடுக்குறாரு. அப்போ கேள்வி இதுல என்னன்னா விஷயம், உண்மையான கேள்வி. அப்போ யாரு அந்த அக்ஞானி ஜீவன் கைட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி இங்க போ அங்க போ
அந்த சரீரத்துக்குள்ள போ, அங்கே உனக்கு ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு டிக்கெட் அப்படின்னு யாரு சொல்றான், யாரு பண்றான்? அதுதான் முக்கியமான கேள்வி. அப்போ அவர் என்ன பண்ணாரு, இந்த விஷயம் இங்க பேசக்கூடாது, திரும்பி இதுல நிறைய வேதாபிப்பிராயங்கள் இருக்கு, அதனால வாங்கன்னு சொல்லி கை பிடிச்சிக்கிட்டு வெளியில கொண்டு போனார். வெளியில கொண்டு போய் இங்க பேசிக்கலாம் நம்ம 2 பேரும் சொல்லி அதெல்லாம் இருக்கு இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் இந்த மந்திரத்துல. சஜன இது நான் ஆவேத்தத்து சஜன இது ஜனங்கள் இருக்கிற இடத்துல பேசக்கூடாது. கோத்திரம்ய மந்திரயா சக்கராதே மந்திரயா கொண்டு போய் 2 பேரும் பேசிட்டாங்க. பேசிட்டு அங்க வந்து என்ன சொன்னாரு, கர்மதா கொண்டு போகும். அந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கு இங்க சொல்லலாம் இல்லையான்னா, அப்படி இல்லப்பா, இது இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அதை பத்தி பல அபிப்பிராயங்கள் இருக்குன்னு நான் அதுக்கு ஒரு விஷயத்தினை கோட் பண்ணிருக்கேன், ஞாபகப்படுத்தி. நம்ம படிச்ச முதல் அத்தியாயம் 4வது பிராமணத்துல 10வது மந்திரத்துல சங்கருடைய பாஷ்யத்துல நம்ம உச்சாரணை செய்யும் போதும் அங்க பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். என்ன அந்த வரி முக்கியமா, அதெல்லாம் வரி இல்லை, அது ஒரு பெரிய மந்திரம். கடைசி எந்த வரைக்கும் சொல்றதுன்னா, அங்கே விசாரணை பண்ணோம், கர்மையா இல்ல ஸ்வபாவமா இல்லைன்னு ஈஸ்வரனா, அது எதுவுமே இல்லை. அப்போ ஸ்வபாவம் இல்லை, கர்ம மட்டும்தான். அங்க ஸ்வபாவமா ஈஸ்வரனா காலமா அப்படின்னு விசாரணை. அப்ப அது எதுவுமே உதவே பண்ணாதான்னா, இல்ல கர்ம பிரதானமா இருக்கும், மிச்சம் எல்லாத்தோட சப்போர்ட். கர்ம பிரதானம், காலம் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இந்த குறிப்பிட்ட காலத்துல இவனுக்கு அந்த காலத்தினை காட்டுறதுக்கு கிரகம் உதவி பண்றத தவிர கிரகம் ஒன்றும் பண்ணல, பாப்போம் காலம் ஒன்றும் பண்ணல, ஈஸ்வரனும் ஒன்றும் பண்ணல. அவரு குரியர் டிபார்ட்மெண்ட் போல் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டார், எடுத்துட்டு போ. அப்ப என்னன்னா கர்மதா அந்ததை நிரூபணம் பண்ணி பேசிட்டோம். அங்க அதுல ஹைலைட்டா சொன்ன வார்த்தை என்னன்னா, அங்க பிரதாரண்யத்திலோ ஞானினு வந்து தேவத்தல கூட மோட்சம் அடைய கூடாமல் செய்ய முடியாது. தஸ்ய ஹன தேவாஷ்ச நாபூத்யா ஈஷதே அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. முதல் அத்தியாயம் 4வது பிராமணத்தில் 10வது. தேவத்தர்கள் கூட அவனே மோட்சத்தினை ஸ்டாப் பண்ண முடியாது ஞானி. சரி, இதுல ஒரு முக்கியமான இப்படி என்ன, ஸோ கர்மைவ ததூச்சுஹு ததூச்சதுஹு அப்படின்னு சொல்லி 2 வாட்டி சொன்னார். அங்க கர்மதான் ரெஸ்பான்சிபிள். அது சொல்லும் போது ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு இந்த மந்திரத்தில். என்னன்னா, இங்கிலீஷ்ல பொதுவா நம்ம சொல்ற வாட் யூ சோ தட் யூ ரீப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஒரு சம்ஸ்கிருதம் டெஃபினேஷன் வேணும்னு அங்க இருக்க பாருங்க. புண்ணியோவை புண்ணியேன கர்மணா பவதி, அண்டர்லைன் பண்ணிக்கலாம். பாபக பாபேன, இது புண்ணிய கர்ம பண்ணா புண்ணிய லோகத்துக்கு போவே. சரியா, அது நல்ல உனக்கு புண்ணியம் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல குழந்தை பிறப்பா, இல்ல அவன் மூலமா புண்ணியம் இல்லைன்னா பாபம், இப்படி. ஸோ புண்ணியேன புண்ணியா வை புண்ணியேன கர்மணா பவதி பாப பாபேன, இது தட் இஸ் த மீனிங் ஆஃப் வாட் எவர் யூ சோ தட் யூ ரீட். இப்படி சொல்லி இந்த கர்ம அவ்வளவு பலமானது. அதனாலதான் குணாதீத நிஷ்கிரியோ பவ, கர்ம நீ பண்றேனேது ஒருக்காகவும் சொல்லாது, நினைச்சுக்காது, கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப் பண்ணு சொல்லி
இந்த விஷயத்துல பர்த்ருஹரி வந்து ஒரு ஸ்லோகம் எழுதுறாரு. அப்ப நிறைய எழுதிட்டாரு சேத்தகால். ஒரு இடத்துல வந்து சிவபெருமான்னு கூட தெருல பிச்செடுக்கிற போல செஞ்சது யாருன்னா இந்த கர்ம தான். அந்த ஸ்லோகத்துல கடைசியில சொல்லுவாரு, தஸ்மை கர்மணே நமஹ. ஓ கர்ம தேவதா, கர்மா உனக்கு நமஸ்காரம். தஸ்மை கர்மணே, நீ ரொம்ப பெருசு. ஆமா, உனக்கு வணங்க வேண்டியதுதான். ஏன் சங்கர்னு கூட தெருல பிச்செடுக்கிற மாதிரி செய்யுது. என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப அவதாரம் எடுத்துட்டு வந்தாலும் எல்லாமே கர்மத்தோட சம்பந்தம் இருக்கிற போதுதானே நடக்குது. அவங்க யாரும் தபஸ் பண்ணாங்க, நீ தான் எனக்கு குழந்தையா பிறக்கணும்னா. ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கர்மத்துக்கு அடிப்படையாத அந்த அவதாரம் ஆக்ட் பண்றது. ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் భాగవతத்துல శ్రీకృష్ణుడు, அவருக்கு சாபம், காந்தாரி சாபம் எல்லாம் அதெல்லாம் கரெக்டா நடந்துச்சு. 36 வருஷத்துக்கு அப்புறம் உன்னை கண்ணு முன்னாடியே உங்க பிள்ளைகள் உன்னோட வம்சம்ல அடிச்சுக்கிட்டு ஏன் அடிச்சுக்கிட்டு சாகுறீங்க? கிருஷ்ணன் ஒன்னும் இன்வால்வே ஆகல. அவருக்கு தெரியும் இதுதான் கர்மா. கடைசியில அவரும் போகணும். அதே சாபத்தினால அதே உலக்கை உடைச்சு போட்டுட்டாங்களே, அதோடைய சின்ன ஒரு தூசியில ஒரு துண்டுல வந்து அந்த வேட்டைக்காரனுடைய அம்புக்கு பாருங்க என்ன கனெக்ஷன் இதெல்லாம். என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவதாரம் எடுத்துட்டு ஈஸ்வர சக்தி அப்படி வந்து ஆக்ட் பண்ணாலும், இந்த ஒரு சின்ன அவதாரம் வந்து இங்க அவதாரம், நம்ம எல்லாம் அவதாரம் தான். அவதாரம் பாரு, அவதாரம் சினிமா இதை எடுத்துச்சு. என்ன லாங்குவேஜ் சரி, அது நிறைய டைட்டில், அது நிறைய ஷாப்ஸ்ல பேர் இருக்கு. கோல்டு ஷாப்புக்கு இருக்கு, கிளாத் ஷாப்புக்கு இருக்கு, இன்னும் அங்கங்க பார்த்தா அவதார். அப்போ என்ன, நம்மளும் கூட ஆக்ட் பண்ணணும். அவங்களுக்கு பகவான் ஆக்ட் பண்ணிட்டு அங்க என்ன பண்ண, அவரு கலங்கவே இல்லையே. அந்த ஞானம், அதனால ஞானத்தோட இருந்து இந்த உலகத்துல ஆக்ட் பண்ணும். நல்லதுதான். டிராமா நல்லா இருக்கு. எல்லாத்தையும் பாரு, காமெடி பாரு, ட்ராஜடி பாரு, எல்லாம் பாரு. ஆனா டோன்ட் கெட் லாஸ்ட். அதனால அந்த அவதாரங்களும் நமக்கு கதைகள் எல்லாம் சொல்லி நமக்கு இது புரிய வைக்கிறதுக்கு தான். சரி, இதோட அந்த பிராமணம் முடிஞ்சு விட்டது. அடுத்ததாக 3வது பிராமணம். முதல் 2 மந்திரங்கள் தான் 3வது பிராமணம். படிச்சுட்டு அப்புறம் அதோட விவரணம் சொல்றேன். முதல் மந்திரம். அத்தஹைனம் புஜ்ஜுஹு லாஹ்யாயனிஹ பப்ரச்ச யாக்ஞவல்கேதி ஹோவாச்ச மத்ரேஷு சரகாஹ பரியவ்ரஜாம தே பதஞ்சலஸ்ய காப்யஸ்ய குருஹானைம தஸ்ய ஆசீத்துஹிதா கந்தர்வக்ருஹீதா தம் அப்ருச்சாம कोऽसीति सोऽब्रवीत् सुधन्वा अङ्गिरस इति तं यदा लोकानां मन्ता न पृच्छम् अथैनम् अब्रुवां क्व परीक्षिताः अभवन्निति क्व परीक्षिताः अभवन् सत्वा पृच्छामि याज्ञवल्क्य क्व परीक्षिताः अभवन्निति. அது சாராம்சம் சொல்றேன். ஸோ மேல என்ன ஆயிடுச்சு, அங்க அந்த கடைசியில அந்த ஆர்த்தபாகன் வந்து போய் உட்கார்ந்துட்டான்.
ஹேண்ட்ஸ் ஆஃப் சார். மாடு எடுத்துட்டு போகும். விடுவான இன்னும் நிறைய பேர் இருக்கான். அவன் இன்னொருத்தனை ஏந்திட்டான். யார் அவனு சொன்னா எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு பேரு. புஜ்ஜுஹு, நல்ல நல்ல பேரு. புஜ்ஜுஹு, புஜ்ஜு பிராமணம். இந்த பிராமணத்து பேரு புஜ்ஜு பிராமணம். இவருக்கு இன்னொரு பேரு லாஹ்யாயனி, லாஹ்யாயனிஹி. இது ஆக்சுவலா அந்த விசர்க இல்லைன்னா கேர்ளுக்கு நேரும் பேர் நல்லா இருக்கு. லாஸ்யான பேர் இருக்கு. லாஹ்யாயனி அண்ணாவே அது கேர்ளுக்கு ஆயிடுச்சு. ஏனியோ அப்படி என்ன இவர் யாரோ அந்த அப்பாவோட பேர் அதுல சரி அவர் தான் கேள்வி கேட்கிறாரு. இதுல கொஞ்சம் அங்க பார்க்க வேண்ட விஷயம் என்னன்னு சொல்றேன். என்ன கேள்வி விஷயம் என்னன்னா, ஹிரண்ய கர்ப்ப லோகத்துடைய பரிமாணம் எவ்வளோ? டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி ஹிரண்ய கர்ப்ப லோக எவ்வளோன்னு கேட்கிறார். இந்த பரிணாமம் பத்தி இங்க உபனிஷத்து பேசுறதுனால இதுல நம்ம என்ன டிரைவ் பண்ணினவனு சங்கரர் கொஞ்சம் விசாரணை பண்ணணும்னு சொல்லி அவர் ஒரு டிபேட் எடுத்துக்கிறாரு. ஓகே, அதுல நான் ரொம்ப சிம்பிளா ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். அது ரொம்ப பெருசாவே இருக்கு, கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாவே இருக்கும். பட் சாராம்சம் எடுத்துக்கிறேன். எதுக்கு சங்கரர் இங்க இந்த பாஷ்யம் ஏது டிபேட் பண்ணணும்? ஓகே, அப்படின்னா உபனிஷத்து இந்த இரண்ய கர்ப்ப பரிணாமம் பரிமாணம் பத்தி சொல்லணும்னு விரும்பிச்சு இந்த கேள்வி மூலமானா நமக்கு இதுல என்ன சைட் பாயிண்ட் என்ன கிடைக்குதுன்னு, ஹிரண்ய கர்ப்பனுக்கு கூட லிமிட்டேஷன் இருக்கு. எப்படி எல்லாம் சொல்றோமோ அப்படி லிமிட்டேஷன் இருக்கான்னு சுட்டி காட்டுறதுக்கு, நிரூபணம் பண்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு டாபிக், ஒரு கேள்வி நம்ம பார்க்க வேண்டியது. வேதாந்தி இது எதுன்னு எப்படி பார்க்கணும்? எங்க பிளாட் டைமென்ஷன்ஸ் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை சார். இப்போ இரண்ய கர்ப்ப லோகம் டைமென்ஷன் கத்துக்கிட்டு நான் என்ன சார் பண்ணுவேன்? அப்புறம் எங்க அப்பாவை எப்போ பிறந்து போனாரோ தெரியாது. நானும் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போய் அவுரங்கஜேப் எப்போ பிறந்தாரு, எப்போ வந்தாரு, எப்போ போனாரு சார், இதெல்லாம் அதெல்லாம் படிக்க வைக்கிறேன். கடைசியில உண்மை என்ன நடந்துச்சு అనేది ஹிஸ்டரி சொல்லி தரல. இவனை இப்படிதான் இந்த தேசத்து மேல பக்தியோ தேசத்து மேல கௌரவமோ எப்படிதான் வரும்? அதேதான் பிரச்சனை இருக்கு. யங்கர் ஜெனரேஷன் இதெல்லாம் தெரியாம இதெல்லாம் சுபிக்ஷமா நல்லா வாழ வேண்டிய நாடு. இங்க ஒரு குறை இல்லை. அதனால விகசித்த பாரத் நம்ம அப்படியே உலகத்திலும் சிறந்த நம்பர் 1 ஆகலாம். அப்படிப்பட்ட ஆள் இருந்தா பண்ணுவாரு. ஏன்னா இங்க எதுவுமே குறையில்லை. மிச்சம் எல்லாத்துலயும் அங்கங்க கிளைமேட் வைஸ், கலைகள், ஞானம், பாஷைகள், அப்பா சொல்லிமான. சரி, இங்க டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹிரண்ய கர்ப்ப லோக இன்னொரு விதமா சொல்லணும்னா, இங்க நான் சங்கரர் டிபேட் எடுத்து சொன்ன விஷயங்களை 3-4 சொல்லிட்டு அப்புறம் அந்த கதை முடிச்சுரு. அதெல்லாம் கதை தான், ஒரு கதை. இன்னொரு விதமா சொல்லணும்னா இந்த பாயிண்ட் கர்ம சமுச்சய, கர்ம உபாசன சமுச்சய பலம் லிமிட்டெட் நிரூபணம் பண்றது. ஏன்னா இரண்ய கர்ப்ப இடம் லிமிட்டெட் அப்படி அவன் சொன்னா, இப்ப இங்க இவ்வளவு உபாசனை பண்ணி கர்ம பண்ணி கடைசியில இருந்து மேக்சிமம் போறது ஹிரண்ய கர்ப்பம். அது கீழே பித்ரு. அப்போ அதுக்கு பரிமிதி இருக்கு, கால பரிமிதி இருக்கு, லிமிட் இருக்கு. இங்க அப்போ சங்கரர் என்ன விசாரணை எடுக்கிறார்னா, கர்ம பல விசார பாஷ்யம். அப்படி போட வேண்டாம், இல்லைங்க, ஃபுல்லா பேசலாம்.
கர்ம பல விசாரணை. கர்ம பலத்தின் விசாரணம் பண்ணணும்னு யாரு கூட பண்ணணும்? பூர்வ மீமாம்சக. அந்த கர்மதான் முக்கியம் అని பேசுறவனும் அவனுக்கிட்ட டிபேட் நிறைய பேஜ் எழுதுவார். இவர் அவன் ஒன்று கேட்க சங்கரை ரெஃப்யூட் பண்ண கேட்க முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சங்கரர் அங்க இந்த டிபேட் எடுத்துக்கிட்டு என்ன ப்ரூவ் பண்ணணும்? இவரு கர்ம பலம் ந மோக்ஷா கன்க்ளூஷன். ஆனா அவனு பூர்வபக்ஷ சொல்றான் கர்ம பலம் மோட்சத்தினு கொடுக்கும்ன்றான். அவனுக்கு மோட்சம்னு என்ன புரிஞ்சதோ என்ன நினைச்சுக்கிறான்னு சொல்றேன். இல்ல வைகுண்டம் போறதுதான் மோட்சம்னு சொல்றான் பெருமாள் இருக்கிற இடத்துல. அப்ப சிவன் இருக்கிற இடத்துக்கு போனா அந்த பேச சிவ சொல்லக்கூடாது. சிவசிவா நாராயண நாராயண சரி அடிச்சுக்கோங்க நீங்க. ரெண்டு குவைட் ஆப்போசிட். இங்க சங்கரர் சொல்றாரு எந்த கர்மாவது 4 பலங்கள் கொடுக்கும். பேசிக்கா பார்க்கும்போது 4 பலங்கள் என்னன்னு இது வேற எங்கோ பிரஸ்தாவனை பண்ணியிருக்கோம். ஒண்ணு ஆப்திஹி. ஆப்திஹன்னா ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகிறது. ரீச்சிங் ஏ பிளேஸ். ஆப்திஹி கர்மா. ஆனா அது இப்போவே நெகேட் பண்ற சங்கரர் எப்படி நெகேட் பண்றாரு அப்பப்போ சொன்னா உங்களுக்கு நினைக்கும். நீ கர்மனால ஒரு இடம் போய் சேருவே அப்படின்னா, ஆனா மோட்சம் అనేది இந்த பிரம்ம விஷயம் தானே சொல்றது. இது அங்கே செல்லாது. ஏன்னா மோட்சமும் இஸ் ஈக்குவல் டு பூர்ணத்துவம், பூர்ணத்துவம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மம். அப்போ இந்த பாயிண்ட் ஏன் செல்லாதுன்னா சர்வகதத்துவாத். அங்க இருக்கு இங்க இல்லைன்னா தானே பிரம்ம நான் அங்கிருந்து அங்க போகணும். ஆனா உங்க பெருமாள் அங்க இருக்காரு, நீ போறதுன்னு போய்க்கோ. ஆனா மோட்சம் அப்படி போற இடம் இல்லை. அதனால இந்த பாயிண்ட் ஆப்தி అనేది இங்க செல்லாது. ரெண்டாவது சரி உற்பத்தி ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரொடியூசிங் சம்திங் அப்படின்னு சொன்னா அதையும் இங்க செல்லாது பிரம்மன் கிட்ட. பிரம்மனும் உற்பத்தி பண்ற மோட்சம் అనేది உற்பத்தி பண்றது இல்லை. ஏன்? ஒரே வேர்டு நித்யத்வாத். இதெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு நிதித்தியாசனம் அதுதான் பண்ணணும். சர்வகதா அகம் பிரம்மா. நித்தியத்வாத். அது நித்தியமா இருக்கும் போது ப்ரொடியூஸ் என்ன பண்ணுவேன்? இது ஆல்ரெடி தேர் அங்க. எப்படி இருக்கே அது மறக்கூடாது. முதல் பூர்ணம் மோட்சம்னா பூர்ணத்துவங்க. அதுக்கு இன்னொரு பேரு கொடுக்கணும் பிரம்மம் வந்துடும். அதுக்கு இன்னொரு பேரு கொடுக்கணும் சைத்தன்யம் வந்துடும். இன்னொன்னு கொடுக்கணும் கான்சியஸ்னஸ். இன்னொன்னு பேரு கொடுக்கணும் உணர்வு. அடுத்தது அது ரூல் அவுட். மூணாவது விகாரஹா. கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ரீமாடலிங் பண்றோம். ரீமாடலிங் அதையும் இங்க செல்லாது மாடிஃபை பண்றதுக்கு. ஏன்? நிர்விகாரத்வாத். அதுல விகாரம் இல்லைன்னா நீ என்ன மாடிஃபை பண்ற, ரீமாடலிங் பண்ற? நிர்விகாரத்வாத், நோ மாடிஃபை. சரி கடைசியில நாலாவது சம்ஸ்காரஹ. சம்ஸ்காரம்னா சுத்தப்படுத்துறது, பியூரிஃபை பண்றது. அதையும் பண்ண முடியாது. ஏன்னா நிர்தோஷத்வாத் நிர்குணத்வாத்.
பிரம்மம் நிர்தோஷ வஸ்துவானதுனாலையும் நிர்குண வஸ்துவானதுனாலையும் இங்க அது செல்லாது. ஆக்சுவலி இந்த லாஸ்ட் 2 இருக்கு பாத்தீங்களா, இது இப்படி புரிஞ்சுக்கோங்க. சம்ஸ்காரகன்னா பாத்ரூம்குள்ள போய் நல்ல உடம்பு குளிப்பாட்டி அழுக்கெல்லாம் நீக்கி சுத்தப்படுத்துறது. அப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து வெளியில வராம அங்கேயே உட்காரது. புரியுதா? மேக்கப், பவுடர் அது இதெல்லாம் போட்டு அங்க ரீமாடலிங் பண்ணி. இந்த ரெண்டுமே இங்க நெகேட் ஆயிடுச்சு. இதுல நிர்தோஷத்வாத்து நிர்குணத்வாத்து. புரிஞ்சுதா? அந்த ரெண்டுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த சம்ஸ்காரத்துல 2. ஒண்ணு வந்து குண ஆதானம், அப்படின்னா குணத்தை வந்து சேர்க்கிறது, ஆட் பண்றது, டெக்கரேஷன் பண்றது, ஷாப்பிங், எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்றோம். 2வது இல்லைன்னு என்ன பண்றோம்? அந்த சம்ஸ்காரத்துல தோஷ அபநயனம், நீக்கு ரிமூவிங். அதனாலதான் சொன்னேன், இந்த தோஷ அபநயனம் வந்து குளிக்கிற போல், குணாதானம் வந்து மேக்கப் பண்றது. எதுவுமே இங்க செல்ல. அப்புறம் வேற இடத்துல அங்கே கேள்வி கேட்கிறார் சங்கரர், நித்திய சுத்தஸ்ய கிம் ஸ்நானம்? ஈஸ்வரனுக்கு போய் தினம்தோறும் குளிப்பாடுறேன், தப்பில்லையோ? எவ்வளவு தப்பு. ஏன்னா நான் குளிக்க வேண்டியதா இருக்கேன் சொல்லி, எப்படியோ ஏதோ ஒன்று அவன் கூட நான் கொஞ்சம் என்கேஜ் பண்ணி ஏதாவது பண்ணணும் கொஞ்ச நேரம், பூஜை அப்படின்னு சொல்லி. ஷோடசோபச்சாரம், ஷோடசோபச்சாரமா? அபச்சாரம் அபச்சாரம் எல்லாம். யாருக்கு யார் சொல்ல முடியுது? வேதாந்த ஞானி. நித்திய சுத்தஸ்ய கிம் ஸ்நானம்? ஈஸ்வரனுக்கு போய் நித்திய சுத்தம், பிரம்மம் நித்திய சுத்தம். சரி, ஆனா பூர்வபக்ஷி வந்து அப்புறம் பேசுவாரு, அந்த டீட்டெயில்ஸ் நான் போல. நிறைய இந்த அக்கேஷனலா பண்ற நைமித்திக கர்மங்கள் ஒருவேளை அது கொடுக்கலன்னாலும், நைமித்திக கர்மம் அந்த பர்டிகுலர் டைம்ல அந்த இடம். ஆனா நித்திய கர்மா மோட்சம் கொடுக்கும் ஆனா ஆர்கியூ பண்ணுவான். அதுக்கு சங்கரர் பல எக்ஸாம்பிள் அப்படி லாஜிக்கல்ல பேசி மொத்தத்துல நிரூபணம் பண்ணுவாரு அந்த வாதனையில. கர்ம பலம் ந மோக்ஷ, ஞானேனைவ து கைவல்யம். ரொம்ப அழகான ஆர்குமெண்ட்ஸ் அதெல்லாம். சரி, போதும். இது மனசுல வச்சுக்கணும். இப்போ நமக்கு இந்த டைமென்ஷன்ஸ் தான் பேசுறது, வேற ஒண்ணு இல்லை. சரி, கதை கேளுங்க. கதை ஒரு வாட்டி நாங்க எல்லோரும் மத்ரா அనే ஊர் சுத்த பாக்கிறதுக்கு போனோம். மദ്രാஸ் தான் இருக்கும் அங்க இருக்க பேரு. நாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி 2வது வரல, மத்ரேஷு சரக்காக பரிவரஜாம. இவர் என்ன பண்றாரு இங்க, இந்த புஜ்ஜு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எல்லா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி யாக்ஞவல்கன் எப்படியாவது ட்ராப் பண்ணணும்னு பாக்குறாரு. நமக்கு எப்போ கேட்காத வார்த்தைகள் இது. சங்கரர் பாஷ்யம் எழுதி விவரம் கொடுத்தா தவிர அர்த்தம் தெரியாது. எதுக்கு ட்ராப் பண்ணி எப்படியாவது மாடு மாடு மாடு, காஃபி காஃபி, காலையில் எல்லாரும் மாடுக்காக. இவன் எப்படியாவது ட்ராப் பண்ணு, பயப்படுத்துற மாதிரி சில பதங்கள் அப்படி இப்படி கேள்வி. அக்னிவல்கர் காம அப்படி இருந்து பதில் கொடுப்பாரு. சரி, என்னாச்சு, மத்ரான்னு ஊருக்கு போயிட்டோம். போய் எல்லாரும் நாங்களும் மத்ரபுரி, மேபி மத்ராஸ் சென்னபுரி ஆயிடுச்சு, அப்புறம் தெரியல, சும்மா டிக்ஷனரி எல்லாம் தேடாது.
நாங்க எல்லாரும் யாரு நாங்க தெரியுமா? சகாராஹா. இந்த பதம் இல்லைங்க. நாங்க எல்லாரும் சகாராஹா. எங்க குரூப் பேரு சகாராஹா. நாங்க எல்லாரும். என்ன சார் சகாரா? காலுக்கு சக்கரம் எல்லாம் வச்சுட்டு போறீங்க. நாங்க எல்லாரும் யஜுர்வேதியர்கள். அதனால அத்வரியுர்கள் அப்படி சொல்ல வேண்டியது தானே. ஏன் இப்படி சுத்தி மூக்கு எங்கடான்னு அங்கெங்கோ காட்டும் சகாராகன்னு. அதான். அப்புறம் நாங்க எல்லாரும் அதுக்கு அர்த்தம் வரும் அப்புறம். சரியா சொல்றேன். நாங்க எல்லாரும் வந்து பதஞ்சலகானே காத்தியாயகானே பேர் இருக்கிற ஒருத்தர் வீட்டுக்கு போனோம். அவருக்கு ஒரு மகள் இருக்கா, துஹிதா. ஆனா அந்த துஹிதா கந்தர்வ குருஹிதா. கந்தர்வன் வந்து அந்த பொண்ணு பொசஸ் பண்ணியிருக்கான். ఓ இந்த பொசஸ் பண்றது అనేది అమ్మను వందించి మేల్ అనేది இருக்கா? ஆமா இருக்கு. ப்ரூஃப். బృహదారణ్యకం. எப்பாவது யாராவதுக்கு வந்துச்சுன்னா கிண்டல் பண்ணாருங்க. கந் கந்தர்வ கிரகீத possessed by the கந்தர்வா. ஓகே, இருக்கான்னா லௌகிக ஸ்டாண்ட் பாயிண்ட்ல விவகாரத்துல இருக்கு. அதெல்லாம் விவகாரத்துல என்ன சித்திகள் இல்லையா? இருக்கு. பட் ஞானி அத்வைதி அதெல்லாம் பார்க்குற கண்ணோட்டம் வேற. அதனால அதிக போய் ரிசர்ச் எல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? கடைசியில் ஒன்றும் கிடைக்காது நீ என்ன பண்ண. சரி, அந்த கந்தர்வ கிரகிதா. நாங்க என்ன பண்ணோம், அப்போ கந்தர்வன் கூட அந்த கந்தர்வன் கூட பேசணும் அப்படின்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதனால என்ன பண்ணோம், அந்த கந்தர்வன் கேள்வி கேட்டோம். இங்க கூட பாருங்க, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, we are interested to learn more and more. பாத்தீங்களா? கேள்வி கேட்டு கந்தர்வனால அலௌகிகமான அபௌருஷேயமான இந்த லோகத்துல நமக்கு தெரியாதது அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கும். இரண்ய கர்ப்ப லோகத்தோட டைமென்ஷன்ஸ் தெரியும். எங்க இருக்காது. அவன் ஆகாயத்துல சுத்துவான், அங்க போவான் கந்தர்வனால. அப்போ என்ன அர்த்தம்னா அபௌருஷேய ஞானம் எல்லாம் இருக்கும். ஸோ தே ஆர் இன்ட்ரெஸ்டட். கொஸ்டின் கேட்டு கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. அது பிளஸ் பாயிண்ட். அப்போ அவர் நாங்க என்ன கேட்டோம், அந்த கந்தர்வன் விதவிதமான லோகங்களுடைய டைமென்ஷன் சொல்லுங்கன்னு சொன்னோம். ஸ்பெசிஃபிக்கா இரண்ய கர்ப்பனேது அந்த யாக்ஞவல்கர் பதில் கொடுக்கும்போது வரும் நமக்கு. பட் லோகங்களுடைய டைமென்ஷன். சரி, லோகங்கள்னா மாதிரி எத்தனை லோகங்களை நினைச்சு கேட்டாங்களோ என்னமோ. இப்போ முதல் நாம இருக்கிற இந்த லோகம், இங்க இருந்து இதோடைய பரிமாணம் அப்படின்னு கேட்டோம். அதுக்கப்புறம் நாங்க வேற இன்னொன்னு கூட கேட்டோம். அவர்கிட்ட என்னன்னா, பரீட்சித்தாக எந்த லோகத்துக்கு போவாங்க? இது ஒரு புது வார்த்தை. நமக்கு தெரிஞ்சது ஒரு பரீட்சித்து ஒரே ஒரு ஆள் பாகவதத்துல. இங்க வந்து ப்ளூரல் வச்சு பரீட்சித்தாக, அந்த பரீட்சிதர்கள் அந்தந்த நிறைய லோகம், எந்த லோகத்துக்கு போவாங்க அப்படின்னு 2 கேள்வி கேட்டோம். இப்ப இங்க அந்த அர்த்தம் பார்க்கணும். அது 2வது மந்திரம் வரும்போது பார்க்கணும். சங்கரர் இங்கதான் சரி பாத்தீங்களா, புஜ்ஜுகு வந்து இப்படிப்பட்ட கன்ஃபியூஸ்டு வார்த்தைகளை சொல்லி புதுசானதை யூஸ் பண்ணி கஷ்டமானது யாக்ஞவல்கரை பயப்படுத்தி ட்ராப் பண்ணி எப்படியாவது ஏன்னு இன்னொன்னும் புரியுறதா. நாங்க எல்லாரும் கந்தர்வன் கிட்ட கத்துக்கிட்டோம். வித்யா கர்வம் என்னன்னு செய்வேன். 20 வருஷமா சுவாமிஜி கேட்டுட்டு 20 வருஷமா சத்தங்கத்துக்கு வேதாந்தம் இப்போ வந்தேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஜாக்கிரதை இரு, இடம் கொடு எனக்கு, நான் உட்கார இடத்துல நீ உட்காராது.
வித்யாகரம் ரொம்ப டேஞ்சரஸ். பல வகையான கர்வங்கள் இருக்கு. இது ஜாகிரதையா இருக்கு. சரி, அது மேபி இதெல்லாம் காரணம். அதனாலதான் இவங்க இந்த யாருக்கு தெரியாத அன்னோன் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. யாக்ஞவல்கர் அவருக்கு எல்லாம் தெரியும். அவரு சொன்னார். என்ன சொன்னாரு? 2வது மந்திரம் பதில். சகோவாச்ச உவாச்ச வை சோகச்சன் வை தே தத்யத்ராஸ்வமேதயாஜினः கச்சந்தி தே த்வான் நஸ்வமேதயாஜினः கச்சந்தி தே द्वात्रिगं शतं वै देवरथाह्यान्ययं लोकस्तगं समन्तं पृथिवी द्विस्तावत् पर्येते तागं समन्तं पृथिवी द्विस्तावत् समुद्रः पर्येते तद्यावती क्षुरस्य धारा यावद्वा मक्षिकायाः पत्रम् तावानन्तरेण आकाशः तानिन्द्रः सुपर्णो भूत्वा वायवे प्रायच्छत् तान् वायुरात्मनि धित्वा तत्रागमयद् यत्राश्वमेधयाजिनः अभवन्नित्येवमिव वै स वायुमेव प्रशशगं स तस्माद्वायुरेव व्यष्टिवायुः समष्टिः अपपुनर्मृत्युं जयति य एवं वेद ततोह बुज्जुः लाह्यायनी उपररामा. யாக்ஞவல்கர் பதில் கொடுக்கிறாரு. பரீட்சித் அనే வார்த்தை வந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னா உத்தம கர்மா அப்படின்னு அர்த்தம். எதனால? பரிதஹ துக்கம் பாபம் क्षीयते अनेन इति परीक्षितः. परितः दुःखं मीन्स पापं क्षीयते अनेन इति. புரியுதா? பாபத்தினை துக்கத்தினை நீக்கிற எந்த ஒரு கர்ம இருக்கின்றனதோ அதுக்கு பேரு பரீட்சித்து. அங்க டெஃபினேஷன் அது வேற. அப்படி என்ன அர்த்தம்? அஸ்வமேதா முதலான உத்தமமான யக்ஞ யாகங்கள் அதுதானே ரொம்ப பெருசா சிறப்பா சொல்லுவோம். இந்த புரதாரண்யக்கமே முதல்ல ஆரம்பம் அஸ்வமேத யாகத்தோடு தான் ஆரம்பம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த பரீட்சிதாக அப்படின்னு ப்ளூரல் சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட அந்த யக்னங்கள் செய்யறவங்க அர்த்தம். பரீட்சித்தன்னு அர்த்தம் சொன்னோம். பரீட்சிதாகன்னு சொன்னா அப்படிப்பட்ட யக்னங்களை செய்யறவங்க அர்த்தம். அங்க நாங்க எல்லாரும் சரக்காகன்னு சொன்ன அர்த்தம் சொல்லிட்டானா யஜுர்வேதம் படிச்ச பிரீஸ்ட் அத்வர்கள் நாங்க. அவங்களை எல்லாரும் சரக்காகன்றாங்க. அப்புறம் இங்க பரீட்சிதாகன்னா அப்படிப்பட்ட யக்னங்களை செய்யறவங்க. சரி, ஆன்சர் என்ன? யாக்ஞவல்கர் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? இவரு குறைச்சல் இல்ல, இவரு கொஞ்சம் தலைகீழ சொல்றாரு. நேரா சொல்ல வேண்டியதானே. என்ன சொல்றாருன்னா அஸ்வமேத யாஜினா எந்த லோகத்துக்கு போவாங்களோ இந்த பரீட்சிதாக கூட அதே லோகத்துக்கு போவாங்க. இது எப்படின்னா டிக்ஷனரியில சிலவாட்டி ஒரு பதம் பார்த்தா இதே புரியல எனக்கு. தெலுங்குல கேட்டுக்கு பில்லி என்ன மார்ஜால போச்சுவோ, இதே புரியல. எறும்பு என்ன கேண்ட்
அது அப்படி இருக்கும். பிபீலிகா அவ்வளோ பெரிய பேர் இருக்கு. அதுபோல் தெனாலி ராமலிங்கன் அவருடைய ஸ்டோரிஸ் நிறைய இருக்குமா, எல்லா காமெடியா. அவர் ஒரு வாட்டி ஒருத்தர் பெரிய பண்டிதன், அவன் வாதனுக்கு ஒரு ஜெயிக்க முடியுமா அப்படி இப்படி என்ன, இவரெல்லாம் குமுறு திமுறு பண்ணுவார், எப்படியோ ஜெயிச்சுடுவார். ஒரு பெரிய ஏதோ புக்கு மாதிரி பண்ணிட்டு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சொன்னார், என்ன அது கையில என்ன புஸ்தகம் வச்சுட்டீங்கன்ட்டு, திலகாஷ்ட மகிஷ பந்தனம், திலகாஷ்ட மகிஷ பந்தனம். அவர் பயந்து போயிட்டார். ஒண்ணு இல்ல, திலன்னா ஜிஞ்சிலிசே, காஷ்டம்னா கட்டை கட்டை, அப்புறம் மகிஷன்னா அது ஏதோ சர்மம் வாலு, ஆக்சுவலா மகிஷ பந்தன் ஏதோ ஒரு சத்து போன அந்த மாடு, எறும்பு மாடு ஏதோடைய தோல். மகிஷன்னா ஆக்சுவலி புல், அதோடைய தோல் காஞ்சி போனது, உள்ள நெல்லு கட்டை காஷ்டம் வச்சு சுத்தி வச்சு கொண்டு வந்தது திலகாஷ்ட மகிஷ பந்தனம். எப்படி இருக்கு? சரி, இங்க அப்படி சொன்னாரு. புஜ்ஜு கேக்குறான், சார் நான் சக்காரா பரீட்சித்தாக எங்க போறாங்கன்னு சொன்னா, நீங்க அஸ்வமேத யாஜினஹா எங்க போவாங்களோ அங்க போவாங்கன்னு சொன்னா, சரி அஸ்வமேத யாஜினா எங்க போவாங்க சார்? அப்போ யாக்ஞவல்கர் நேரா அந்த ஒரு பாயிண்ட் அப்படி சொல்லாம இவர் அந்த டைமென்ஷன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அவன் பயப்படுத்தணும் இல்லையோ, என்ன சொல்றாரு கிடிகிடுன்னு பாருங்க. ஒரு ராத்திரி பகல், ஒரு நாள் சூரியனு எவ்வளவு தூரம் பிரயாணம் செய்வாரோ, இங்க வேதாந்த கொண்டு வரக்கூடாது, சூரியனை டிராவல் பண்ண சொல்லக்கூடாது. பாகவதம்ல பார்த்தா சூரியனோட ரதம், அதோடைய அளவு, அதோடைய வேகம், அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அது ஒரு டைமென்ஷன், இது ஒரு டைமென்ஷன். எவ்வளவு தூரம் போவாரோ அவ்வளவு தூரம், அதுக்கு அங்க பேர் கொடுத்தார் அவர், தேவரத அன்ஹயம், தேவரதான்ஹயம் இருக்கு. தேவன்னா சூரியன், ரதம்னா சாரியட், அன்ஹயம் அந்த காலம், தூரம். ஓகே, அதுக்கு ஒரு யூனிட், அதுக்கு அவர் சொன்ன கணக்கு, அது ஒரு யூனிட். சரி, அடுத்தது அதுன்னு 32 வாட்டு 32 மணங்கள் சேர்த்துக்கோ. சேர்த்துட்டா அதுதான் இந்த லோகத்துடைய சைஸ் என்றார். இந்த லோகம் இந்த பூமின்னு பார்க்க கூடாது. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? த சாலிட் மேட்டர் பிரின்சிபிள் புரிஞ்சுக்கணும். த சாலிட் மேட்டர் பிரின்சிபிள் இந்த இயம் லோகம்னு சொல்றாரு. இந்த லோகம் பிருத்திவி தத்துவத்துக்கு மற்றொரு பேர் அது. சரியா? அப்ப எப்படி எதுக்கு என்ன சொல்றாரு? இது 32 கணக்கு வச்சுக்கோன்னாரு, 32 யூனிட் இருக்கட்டும். அப்போ எது இந்த பூமி தத்துவம், சாலிட் மேட்டர் தத்துவம், அந்த சூரியன் தூரம் 30 சொன்னானா, அது 32 யூனிட்டா. அப்புறம் அது நீ இப்ப இங்க ஒரு 32 ஆட் பண்ணிக்கிட்டா என்ன ஆயிடுச்சு? 64 யூனிட் ஆயிடுச்சு. அதுதான் இந்த பூமி தத்துவத்துடைய கிராஸ் மேட்டர், சாலிட் மேட்டருடைய பிரின்சிபல், அதோடைய அளவு. ஓகே, ரொம்ப கால்குலேட் பண்ண வேண்டும். இதுக்கப்புறம் இன்னொரு லேயர் இருக்கு, அது சமுத்திர தத்துவம், ஜல தத்துவம். அப்படின்னா வாட்டர், அது லிக்விட் தத்துவம். இது சாலிட் சொல்லணும். இதோடைய சைஸ் 64 + 64.
128 யூனிட்ஸு. சரியா? இப்ப என்ன ஆயிடுச்சு மொத்தம்? அயம் லோகம், பிருத்திவி தத்துவம், ஜல தத்துவம். இந்த 3ம் சேர்ந்து அண்டாகாரம்ல இருக்கிற பிரம்மாண்டத்துக்குள்ள இருக்கு. சரியா? அப்புறம் இந்த பிரம்மாண்டமாமா இது இப்படி ஓவல் ஷேப்ல இருந்துச்சுன்னா 2 கப்பு 2 ஹாஃப்ஸ் அப்படி இருக்காம. அதனாலதான் இது பேர் அண்ட கபாலம். கபாலம்னா 2 அர்த்தம். இது கபாலம்னு இந்த ஸ்கல்லு மட்டும் பார்க்க கூடாது. ஸ்கல்லுன்னா இங்க ஒரு பிளேட் ஏதோ 3-4 பிளேட் சொல்லுவான். அதை எடுக்கும்போது நடுவில் அப்படி அட்டாச் உள்ள பிரெயின் பார்த்த 2 ஹாஃப்ஸ் கபாலம். அதனால அண்ட கபாலம் 2 கப்பு போல் இருக்காங்க. என்னாச்சு, இந்த 2 கப்பு இருக்க ஒரு மேல ஒண்ணு வச்சு இந்த 2க்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்காமா. எப்படி சார் கேப்? கொஞ்சம் கேப் இருக்கு. என்னது? கபாலாந்தர ஆகாஷ சொல்லியிருக்கா. கபாலாந்தர ஆகாஷ. எவ்வளவு கேப் இருக்கு சார் அப்படின்னு சொன்னா 2 உதாரணம் கொடுக்குறாரு. ஒண்ணு சுரஸ்ய தாராவத். இவா சுரஸ்ய தாரான்னா the edge of the knife razor. ஒரு பிளேடு எடுத்து பார்த்தா அது அந்த மேல அந்த எட்ஜ் கட்டோபனிஷத்துல சுரஸ்ய தாரா இருக்கும் அவ்வளவு. பிளஸ் இன்னொன்னு சொல்றாரு, மக்ஷிகாயாக பத்திரம். இந்த ஃப்ளையோட விங்கு எவ்வளவு திக்கா இருக்கும்? பத்திரம் இங்க விங்கு எவ்வளவு கேப் இருக்கு. எதுக்கு இது சொல்றாருன்னா இங்கதான் தமாஷா. அப்புறம் சொல்லி இந்த அண்டத்துக்கு உள்ளேயும் அண்டத்துக்கு வெளியிலையும் அந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் பர்வேடாயிருக்கு. ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் அண்டத்துக்குள்ளேயும் அண்டத்தின் சுத்தி கூட பர்வேடாயிருக்கு. அது தவிர அதையோட கரெக்டான அளவு எவ்வளவுன்னு சொல்லல. இதே போதும். அங்க அந்த இரண்யகர்ப்ப தத்துவத்துக்கு அந்த அண்டத்துக்கு உள்ள பாரிட்சிதர்கள் போவாங்க. பாரிட்சிதர்கள்னா ஞாபகம் இருக்கணும், டெஃபினேஷன் கொடுத்தோம் இல்லையா? எப்படி போவாங்க, எப்படி டிராவல் பண்ணுவாங்க? ஏர் இந்தியா, ஜெட் ஏர்வேஸ், இண்டிகோ. இந்த பாரிட்சத்து மரணிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜீவன் அக்னி தேவதா பட்சி ரூபத்துல கொண்டு வந்து ஆச்சிட்டு போயிடுவாருமா, கூட்டிட்டு போவாங்க. அதனால அங்க 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, இந்திர அண்ட் சுபர்ணா. அங்க இந்திரான்னு சொன்னா அக்னி எழுதிக்கணும், சுபர்ணான்னு பறவை. சரி, ஒரு பட்சி ரூபத்துல அங்க கொண்டு போய் பட்சி ரூபத்துல எங்க வரைக்கும் கொண்டு போவான்? அந்த வாயு தேவதை இருக்கு பாத்தீங்களா, 3வது லேயர், அங்க வரைக்கும் கொண்டு போய் வாயு தேவதைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவான். அந்த வாயு தேவதை அந்த அண்ட கபால ஆகாசம் ஸ்பேஸ் இருக்க பாத்தீங்களா, அதுல உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. நல்லா இருக்கு. வாயு தான் போக முடியும், அவ்வளவு கொஞ்சம். ஒரு ஜீவனுக்கு சைஸே இல்லை. இந்த மொத்தத்துல கூட்டிட்டு எது அந்த கேப்ல, அதுக்குதான் அந்த கேப் சொன்னது. நல்ல எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல. நான் எப்போ போவேனோ, நான் போகும்போது அதுல 10 வாரம் இல்லையே, மாட்டிக்கிட்டேன். அப்புறம் அவ்வளவுதாங்க. அப்படி போயிட்டு ஹிரண்ய கர்ப்பலோகத்தை போனது போலுதான். அப்புறம் ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்துக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் யாக்ஞவல்கர் சொல்றாரு, அந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்துக்கு அங்க வரைக்கும் சொல்லி யாக்ஞவல்கர், இதுதானே உனக்கு அந்த கந்தர்வன் சொன்னா, இதுக்கு மேல ஏதாவது சொல்லியிருக்க மாட்டான். ஒருவேளை சொல்லியிருந்தா அது தவறு.
அவன் வந்து ஆமா அப்படின்னு சொல்லி அவன் ஒத்திக்கிட்டான். சரி, இவ்வளவு ஏதேதோ ஜீவா போரா ஹிரண்யகர்பன் ஏதோ பலம் சொல்லணும் இல்லையா? அதனாலதான் இது பூர்ணமா பிரம்ம வித்யை போல் இருக்குல்ல. ஓகே, அப்படி மறைச்சு மறைச்சு கொஞ்சம் ஹிரண்யகர்பா லோகத்தை போறான்னா அங்க என்ன ஆச்சு? உபனிஷத்து வந்து இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது என்ன, இதுக்கு அந்த குளோரிஃபைங் த வாயு தானே மாதிரி கொண்டு போயிட்டான். வாயுன்னு குளோரிஃபை பண்றதுக்காக இங்க பாத்தீங்கன்னா அந்த வாயுதா வெஷ்டி, வாயுதா சமஷ்டி, அப்படின்னா இந்த வாயுதா ஹிரண்யகர்பா அப்படின்னு புரிஞ்சு சொல்லி கடைசியாக அந்த ஹிரண்யகர்பா அவரேதான் வெஷ்டியாவும் இருக்காரு, சமஷ்டியாவும் இருக்காரு. அப்படிப்பட்ட வெஷ்டி சமஷ்டியா இருக்கிற ஹிரண்யகர்பனை பத்தி யாரு தியானம் பண்ணுவாங்களோ அவங்க வந்து அந்த ஹிரண்யகர்ப பதம் அடையுவாங்களோ. அதுதான் கடைசியில பாத்தீங்கன்னா சமஷ்டி. அப்ப அப்ப புனக மிருத்யும் அப்படின்னா அர்த்தம் ஆக்சுவலா கிரம முக்தி தானே. அங்க போனா திரும்பி இங்க வந்து சாகர மிருத்யு அது இருக்காதனால அபமிருத்யு மிருத்யும் ஜெயதி என்றார். பட் இட்ஸ் நாட் அப்வர்டுல மோட்சம் வரல. இதுதான் ஏவம் வேதா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம புஜ்ஜு மகாராஜ் வந்து நமஸ்காரம் பண்ணி அவர் இடத்துக்கு அவர் உட்கார்ந்துட்டாரு. அடுத்த இன்னொரு மகாராஜ் வருவாரு அடுத்த வாரம். அடுத்தது கூட சின்னது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பிராமணம் வரும். இதோட இங்க புஜ்ஜு பிராமணம் 3வது பிராமணம் முடிந்து விட்டது. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम.